முதலிடத்துல குஜராத் அணி. சிங்கநடை போடுற கில். ஐபிஎல் 2025 வருஷ சீசன்ல 39வது லீக் ஆட்டத்துல குஜராத் அணியும் கொல்கத்தா அணியும் ஈடன் கார்டன் மைதானத்துல பல பரீட்சை நடத்தினாங்க. புள்ளிப்பட்டியல்ல முதலிடத்துல இருக்கக்கூடிய அணியும் 7வது இடத்துல இருக்கிற கொல்கத்தா அணியும் மோதினதால இந்த போட்டி ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்பட்டுச்சு. இந்த சூழல்ல டாஸ் ஜெயிச்ச கொல்கத்தா அணி கேப்டன் ரஹானே முதல்ல பந்து வீச்ச தேர்வு செஞ்சாரு. இந்த இடத்துல களமிறங்கின குஜராத் அணியில வழக்கம் போல சாய் சுதர்ஷன் அதிரடியை காட்டி ரன்களை சேர்த்தாரு. இன்னொரு பக்கம் சுப்மன் கில் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. இந்த ஜோடிய பிரிக்க முடியாம குஜராத் அணி வீரர்கள் தடுமாறினாங்க. 12.2 ஓவர்கள் பேட்டிங் பண்ண இந்த ஜோடி முதல் விக்கெட்டுக்கு 114 ரன்கள் சேர்த்தது. 36 பந்துகள்ல 52 ரன்கள் சேர்த்த சாய் சுதர்ஷன் 6 பவுண்டரி 1 சிக்ஸர் அப்படின்னு ஆரஞ்சு நிற தொப்பிய கைப்பற்றினாரு. அதுக்கப்புறமா பட்லர் கில் கூட ஜோடி சேர்ந்து அதிரடி காட்டினாரு. பட்லர் 8 பவுண்டரிகள் விளாச 23 பந்துகள்ல 41 ரன்கள் எடுத்து கடைசி வரைக்கும் ஆட்டம் இழக்காம இருந்தாரு. இன்னொரு பக்கம் தன்னுடைய ரன் குவிக்கக்கூடிய வேகத்தை கில் அதிகப்படுத்தினாரு. 3 சிக்ஸர் 10 பவுண்டரி அப்படின்னு 55 பந்துகள்ல 90 ரன்கள் சேர்த்து பெவிலியன் திரும்பினாரு. ராகுல் தேவாத்தியா டக் அவுட் ஆக தமிழக வீரர் ஷாருக் கான் 5 பந்துகள்ல 11 ரன்கள் சேர்த்தாரு. இது மூலமா குஜராத் அணி 20 ஓவர் முடிவுல 3 விக்கெட் இழப்புக்கு 198 ரன்கள் எடுத்திருந்தது. பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்ட வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர்கள்ல 33 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து விக்கெட் எதுவுமே கைப்பற்றல. இதே மாதிரி சுனில் நரேன் 4 ஓவர்கள் 36 ரன்கள் விட்டு கொடுத்து விக்கெட் எதுவும் எடுக்கல. வைபவ் அரோரா 1 விக்கெட்டையும், ஹர்ஷித் ராணா 1 விக்கெட்டையும், ரசில் 1 விக்கெட்டையும் கைப்பற்றியிருந்தாங்க. அதுக்கப்புறமா 199 ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படிங்கிற இலக்கோட கேகேஆர் அணி களமிறங்குச்சு. தொடக்க வீரரா விளையாடின குர்பாஷ் 1 ரன்ல ஆட்டம் இழந்து ரசிகர்களுக்கு ஏமாற்றம் கொடுத்தாரு. அதே மாதிரி சுனில் நரேன் 17 ரன்கள்ல பெவிலியன் திரும்ப வெங்கடேஷ் ஐயர் 19 பந்துகள்ல 14 ரன்கள் தான் எடுத்தாரு. அதிரடி வீரர் ரிங்கு சிங் 14 பந்துகள்ல 17 ரன்கள் எடுத்து பெவிலியன் திரும்பினாரு. ஒரு கட்டத்துல விக்கெட்டுகள் சரிஞ்சாலும் இன்னொரு பக்கம் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தின ரஹானே 36 பந்துகள்ல அரை சதம் அடிச்ச நிலையில தன்னோட விக்கெட்டை பறிகொடுத்தாரு. ரஹானேவோட இன்னிங்ஸ்ல 5 பவுண்டரியும் 1 சிக்ஸரும் அடங்கும். ரசில் 3 பவுண்டரி 1 சிக்ஸர் அப்படின்னு 15 பந்துகள்ல 21 ரன்கள் சேர்க்க கடைசியில ரகுவான்சி 13 பந்துகள்ல 27 ரன்கள் சேர்த்தாரு. மற்ற வீரர்கள் எல்லாருமே சொற்ப ரன்கள்ல ஆட்டமிழக்க கொல்கத்தா அணி 20 ஓவர் முடிவுல 8 விக்கெட் இழப்புக்கு 159 ரன்கள் எடுத்தது. குஜராத் பந்து வீச்சு தரப்புல ரசித் கான், பிரசித் கிருஷ்ணா இவங்க 2 பேருமே தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினாங்க. இது மூலமா குஜராத் அணி 12 புள்ளிகள் பெற்று தொடர்ந்து முதலிடத்துல இருக்குது. கொல்கத்தா அணியை பொறுத்த வரைக்கும் 8 போட்டியில விளையாடி 3 வெற்றி 5 தோல்வி அப்படின்னு 6 புள்ளிகளோட 7வது இடத்துல இருக்கு.